திருச்சி தாயுமானவர் திருக்கோயில். இன்ட்ரோ. தமிழ்நாட்டின் ஆன்மீக இதயம் திருச்சிராப்பள்ளி. இந்த நகரம் வெறும் நகரம் இல்லை. இது ஒரு புராணம். இது ஒரு பரம்பரை. இது ஒரு தெய்வீக அனுபவம். இந்த நகரத்தின் மத்தியில் வானத்தை தொடும் போல உயர்ந்து நிற்கும் திருச்சி மலைக்கோட்டை. இந்த மலைக்கு கீழே இருந்து மேலே செல்லும் ஒவ்வொரு படியும் ஒரு ஆன்மீக பயணம். அந்த பயணத்தின் நடுவில் ஒரு அற்புதமான தலம், தாயுமானவர் திருக்கோயில். தாய் ஆகி அருள் செய்த சிவன் வாழும் இடம். இந்த மலை சாதாரண மலை அல்ல. இது உலகின் மிகப் பழமையான பாறைகளில் ஒன்று. சுமார் 3.8 பில்லியன் ஆண்டுகள் வயது. இந்த பாறையை விஞ்ஞானிகள் பிரிகாம்பிரியன் ராக் ஃபார்மேஷன் என்று அழைக்கிறார்கள். இந்த மலை காலம் கடந்தும் நின்று கொண்டிருக்கும் சாட்சி. இந்த மலைப்பகுதியில் உள்ள முக்கிய தலங்கள்: உச்சிப்பிள்ளையார் கோயில், தாயுமானவர் கோயில், பழமையான குகை சந்நிதிகள். ஒரு காலத்தில் காவேரி கரையில் வாழ்ந்த ஒரு இளம்பெண். அவள் கர்ப்பிணி. அவள் தாய் வேறு ஊரில். ஒருநாள் காவேரி ஆறு பெரு வெள்ளத்தில் கரைமீறி ஓடியது. அவள் தாயை அழைக்க முடியவில்லை. அவளுக்கு பிரசவ வேதனை தொடங்கியது. அந்த நேரத்தில் ஒரு வயதான பெண் அவள் வீட்டுக்கு வந்தாள். அவள் மெதுவாக பேசினாள். அவளை ஆறுதல் கூறினாள். பிறகு அவளுக்கு பிரசவத்தில் உதவினாள். குழந்தை பிறந்தது. சில மணி நேரத்திற்குப் பிறகு உண்மையான தாய் வந்தாள். அப்போது அந்த பெண் அதிர்ச்சியடைந்தாள். அப்போ என்னோட கூட இருந்தது யார்? அவள் உணர்ந்தாள். அது மனிதர் இல்லை. அது சிவபெருமான்தான். சிவபெருமான் தாய் ஆகி வந்தார். அதனால்தான் தாய் ஆனவர் தாயுமானவர். இந்த கோயிலின் கருவறை ஒரு சாதாரண இடம் இல்லை. அங்கு உள்ள லிங்கம் தாயுமானவர் சிவலிங்கம். அதன் அருகில் நின்றால் மன அழுத்தம் குறையும். இதயம் அமைதியாகும். கண்களில் கண்ணீர் வரும். அம்மன் மட்டவார் குழலி அம்மன். அவள் தாயின் கருணையை பிரதிபலிக்கிறாள். இந்த கோயில் முழுவதும் பாறையை வெட்டி கட்டப்பட்டது. குகை வடிவ சன்னதி, சுவர் செதுக்கல்கள், தூண்களின் வடிவம். இந்த கட்டிடக்கலை பழைய தமிழர் நாகரிகத்தின் உயரத்தை காட்டுகிறது. இந்த கோயிலை வளர்த்தவர்கள் பல்லவர்கள், சோழர்கள், திருமலை நாயக்கர். இந்த கோயிலுக்கு செல்ல 400க்கும் மேற்பட்ட படிகள். ஒவ்வொரு படியும் ஒரு பாவம் குறையும். ஒரு எண்ணம் மாறும். ஒரு ஆன்மீக உயர்வு கிடைக்கும். மேலே ஏறும்போது நீங்கள் பார்ப்பது முழு திருச்சி நகரம். காவேரி ஆறு, பசுமை நிலங்கள். இந்த கோயிலில் பிரார்த்தனை செய்தவர்கள் கூறுவது: குழந்தை பாக்கியம் கிடைத்தது. பிரசவம் நன்றாக நடந்தது. குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்தது. பலர் இங்கு வந்து இது உண்மையிலேயே தாய் மாதிரி இருக்கும் கடவுள் என்று கூறுகிறார்கள். முக்கிய திருவிழாக்கள்: மகா சிவராமன், பங்குனி உத்திரம், நவராத்திரி. இந்த நாட்களில் கோயில் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும். இந்த கோயில் சொல்லும் உண்மை: இறைவன் தாய், இறைவன் கருணை, இறைவன் பாதுகாப்பு. நாம் அழைக்கும் போது அவன் கண்டிப்பாக வருவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.